தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லோரும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருஷத்தின் நன்மையால் முடிசூட்டுகிற கர்த்தர் பாதையெல்லாம் நெய்யாய் பொழிகிறது. அப்பத்தின் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிறவர், வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்று சொன்னவர், அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்குகிறவர், சீயோனிலிருந்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை கர்த்தருக்குள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள், அநேகருக்கு நீங்கள் தெரிவிப்பு கொடுக்கும்படி கேட்கிறோம். இதை நீங்கள் பயனடைவீர்களானால் உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப காரியங்கள் எங்களுக்கு தயவாக எங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம். Book of Isaiah chapter 43 verse 19 and 20, 18 and 19. ஏசாயா 43 அதிகாரம் 18 19. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவளை சிந்திக்க வேண்டாம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். 19 வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, கிருபை நிறைந்தவரே, உண்மை உள்ளவரே, மகத்துவம் நிறைந்தவரே, பரிசுத்த பிதாவே, உடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசுங்க. இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், எங்களது அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குகிற கர்த்தர். You are God who make the way in the wilderness. You are God who do something new. புதிய காரியத்தை செய்கிறவர், இப்பொழுதே அதை தோன்ற வைக்கிறவர். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் புதிய காரியங்கள் நடக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு கூட வார்த்தையினால் பேசுங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். சத்தியத்தினால் எங்களை பரிசுத்தமாக்கும் வசனமே சத்தியம். ஆண்டவரே, எங்களை போதித்து நடத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுங்க, கர்த்தர் பேசுங்க. அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கலாமா? இந்த நாளில் நாம் ஒரு வாக்குத்தத்த வசனத்தை மையமாக வைத்து செய்திகளை தியானிக்க போகிறோம். ஏசாயா 43 அதிகாரம் 18 வசனம் 19 வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். Behold, I will do new things, something new. He is a God who do something new. He is a God who do new things in your life. He is a God doing new things in your family. He is a God doing new things in your ministry. உங்களுடைய ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறவர். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்கிறவர். உங்கள் குடும்பத்தில் புதிய காரியத்தை செய்கிறவர். உங்கள் நிறுவனத்தில் புதிய காரியத்தை செய்கிறவர். ஆமென் என்று விசுவாசித்து சொல்லுங்கள். கர்த்தர் புதிய காரியத்தை செய்வார். இதற்கு முன்பதாக நீங்கள் பார்த்திருக்க கூடாத, இதுக்கு முன்பதாக நீங்கள் யோசித்திராத, இதுக்கு முன்பதாக அனுபவித்திராத புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பழையவைகள் நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். பழைய காரியங்கள், பழைய பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போய், தளர்ந்து போய், தவண்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் புதிய காரியத்தை செய்கிற தேவன். புதிய காரியத்தை செய்வார் எனக்காக. நம்புங்க, அறிக்கையிடுங்க. கர்த்தர் எனக்கு புதிய காரியத்தை செய்வார். அவர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற கர்த்தர். என் தேவன் புதிய காரியத்தை செய்வார். பழையவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து போட்டு, பழையவைகளை சிலுவையில் அறைந்து, பழையவைகளை களைந்து எனக்காய் புதிய காரியத்தை அவர் நிறைவேற்ற வல்லவர். புதிய காரியங்கள், புதிய காரியங்கள். ஒரு புதிய பொருள் வந்தால் எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். பழைய கார் வாங்குறதை விட புதுசு வாங்கினா எவ்வளோ மகிழ்ச்சி, ஆனந்தமா இருக்கும். வாக்குத்தத்தை குறித்து சந்தேகமாய், அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல்
வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவர் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்தினான், விசுவாசத்தில் வல்லவனானான் என்று ஆபிரகாமை குறித்து பார்க்கிறோம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்கிற வாக்குத்தத்தம் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தை அறிக்கையிடுங்கள், விசுவாசியுங்கள், விசுவாசத்தில் வல்லவனா மாறுங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் புதிய காரியத்தை எனக்காக செய்வார், இந்த மாதத்தில் புதிய காரியத்தை எனக்காக செய்வார், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. நான் பழைய காரியத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், பழைய காரியங்கள் எனக்குள் வந்து கொண்டிருக்கிறது, பழைய பாவங்கள், பழைய சுவாபங்கள், எனக்கு ஒரு புதிய காரியம் வேணுமே யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? நம்முடைய தேவன் அவர் புதிய காரியத்தை செய்கிற கர்த்தர், புதிய காரியத்தை அவர் செய்வார். நான் சகலவற்றையும் புதிதாக்குவேன். He is a God who make everything new. அவர் புதியவைகளாய் மாற்றுகிறார், புதியவைகளாய் மாற்றுகிறார். அவர் கரத்தில் குயவன் நம்முடைய ஆண்டவர். மண் பாண்டத்தை வணிந்து கொண்டிருக்கும் போது அவருடைய கரத்தில் மண் கெட்டுவிட்டது. அவர் அதை திருத்தி வேறொரு பாண்டமாக வணைகிறார். ஐயோ பழசாச்சே, தூர போட்டு அந்த மண் ஒரு மாதிரி இருக்க, கெட்டு போச்சே, அவருடைய கரத்தில் என்று சொல்லி தூர போடாமல் புதிய பாண்டமாய் வணைகிறார். பல நேரத்தில் அவர் பழைய காரியங்கள் நமக்குள் வந்து கெட்டிருக்கலாம். ஆண்டவர் நம்மை புதிதாய் வணைகிறார், புதிதாய் வணைகிறார். புதிய ரசத்தை ஆண்டவர் கொடுத்தார். எல்லாரும் ரசம் மிகுந்த ருசி குறைந்ததை கொடுப்பார், ஆனால் ருசி அதிகமானதை கொடுத்தார். புதிய காரியத்தை செய்தார், புதிய பாதைகள் நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யாரும் நடந்திராத புதிய பாதையில் சென்றார்கள். யாரும் அறிந்திராத பாதை, கடலுக்குள்ளேயே பாதை வைத்திருந்தார். வனாந்திரத்தில் வழியை உண்டாக்குற கர்த்தர் என்று இந்த வசனத்தில் பார்க்கிறோம். அவாந்திர வழியில் ஆறுகளை, புதிய பாதைகளை அவர் திறக்கிறாரா. புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார், செய்வார். நம்புங்க, அறிக்கையிடுங்க. என் வாழ்க்கை புதிதாக போகிறது, என் ஜீவியம் புதிதாக போகிறது, என் குடும்பம் புதிதாக போகிறது, என் பிள்ளைகள் புதியவைகளாய் மாறப்போகிறார்கள், புதிய நற்குணங்கள் எல்லாம் என் குடும்பத்தில் வரப்போகிறது, புதியவைகள் தோன்றட்டும். ஆண்டவர் நல்லவர். வேதத்தில் சில புதியவைகள் இருக்கிறது, அதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நிறைய காரியங்கள் புதியவைகள் இருக்கிறது. ஆண்டவர் புதிதான காரியத்தை தருகிறவர், புதியவைகளை உண்டு பண்ணுகிறவர். பொதுவாக பார்த்தீங்கன்னா நியூ இயர், அதுக்கு இங்கிலீஷில், தமிழில் புதிய ஆண்டு, புத்தாண்டு, புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். நியூ, புதுசு. ஒவ்வொரு வருடம் துவக்கத்தில் நாம் பயன்படுத்துகிற வார்த்தை அந்த வருடத்திற்கு புதியது, புதியது, புதிய மாதம், புதிய நாள், புதிய காலை, புதிய வருடம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் புதியவைகளை அவர் நமக்காய் செய்கிற கர்த்தர். வேதத்தில் சில புதியவைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எவற்றை எல்லாம் புதிதாக செய்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 62 அதிகாரம் 2 வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 62 அதிகாரம் 2 வசனம். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். புதிய நாமம், நாமம் என்றால் பெயர் என்ற அர்த்தம். புதிய நாமத்தை தருகிறாரா? உங்கள் நிறுவனத்துக்கு புதிய நாமத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பல நாமங்கள் வைத்திருக்கலாம். ஒன்றுக்கும் உதவாதது, பிரயோஜனம் இல்லாதது, தகுதி இல்லாதது, இது இவ்வளவுதான், இது எப்போதும் உயர்ந்திராது, பல நாமங்களை நமக்கு விரோதமாய் பேசியிருக்கலாம். உருப்படாத குடும்பம், இவன் சாபத்துக்குரியவன், இவங்க குடும்பம் தலைமுறையா சாபத்தில் இருக்கிறது, பாவம் நிறைஞ்சவங்க, பல நாமங்களை சொல்லி நம்மை அழைத்திருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வாய் புதிய நாமத்தை நமக்கு சொல்லி அழைக்கிறது. புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். You will be called by the new name. புதிய நாமத்தை தரிப்பிக்கிற கர்த்தர், புதிய நாமத்தை நமக்காய் அருளுகிற கர்த்தர். கர்த்தருடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். புதிய காரியம் என்ன? முதலாவது புதிய நாமம். புதிய நாமம், புதிய நாமம். உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். will make your name great. நாமத்தை பெருமைப்படுத்துவேன். இதை இந்த சம்பவத்தை சொல்லும்போது ஏசாயா 62:62
3 4 பாருங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமா இருப்பாய். நீ கைவிடப்பட்டவள் எனப்பட்டாலும், உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்பட்டாலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இந்த தேசத்தை எப்படி அழைத்தார்கள் என்றால், எப்படி பெயர் பெற்றது என்றால், கைவிடப்பட்டவள் என்று பெயர் பெற்றது, பாழான தேசம் என்று பெயர் பெற்றது. ஆனால் அப்படிப்பட்டதை ஆண்டவர் பியூலா என்றும் எப்சிபா என்றும் புதிய நாமத்தோடு கூட அழைக்கிறார். கைவிடப்பட்டவள், துரோகியானவள், துக்கமுள்ளவள், இனி வாழ்க்கை இல்லாதவள், சேதமாக்கப்பட்டவள் என்றெல்லாம் பல நாமங்கள் நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் புதிய நாமத்தை கொடுக்கிறார். பியூலா என்றும் எப்சிபா என்றும் அழைக்கப்படுவாய். அப்படி என்றால் பிரியமாய், பிரியமானவள் என்ற அர்த்தம். டிலைட் இன் தி சைட் ஆஃப் காட், தேவனுடைய பார்வையில் பிரியமானவள் என்ற அர்த்தம். ஆனால் மற்றவருடைய பார்வையில் பிரியம் இல்லாதவள் என்றெல்லாம் நாமங்கள் இருந்தது. எலிசபெத்தை குறித்து வேதத்தில் பார்க்கிறோம். தூதன் மரியாளை போய் பேசுறாரு. மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். மலடி எனப்பட்டால் அப்போ ஒரு நாமம் கொடுத்திருந்தாங்க, மலடி, குழந்தை இல்லாத நாள் மலடி என்ற நாமம். நம்முடைய குணங்களை வைத்து, நம்முடைய தோல்விகளை வைத்து, நம்முடைய குறைகளை வைத்து சில நாமங்களை இட்டிருக்கலாம். இவன் ஒற்றைக்கனுடையவன், கருப்பன். நம்முடைய இழிவான நம்முடைய காரியங்கள், நம்முடைய தோற்றத்தை வைத்து இழிவான ஒரு பெயர் வைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் புதிய நாமத்தினால் நம்மை அழைக்கிறார். புதிய நாமத்தினால் நம்மை அழைக்கிறார். பெஞ்சமின் என்று எப்படி பெயர் வந்தது? தாய் அவனை பெறும்போது, அவன் பெற்றெடுக்கும் போது யாக்கோபுடைய கடைசி குமாரன். தாய் ராகில் மரிச்சு போறாங்க. பிரசவ நேரத்தில் மரிச்சு போன போது அந்த நேரத்தில் என்ன பண்ணாங்க தெரியுமா? பெனோனி என்று பெயரிட்டாங்க. அப்படி என்றால் துக்கத்தின் மகன் என்ற அர்த்தம். உடனே தகப்பன் பெயரை மாற்றார், பெஞ்சமின் என்று பெயர் மாற்றுகிறார். அப்படி என்றால் வலதுகையின் புத்திரன். பெனோனி என்று துக்கத்தின் பெயர். ஒரு வேதனையோட பிள்ளையை பெற்றெடுக்கும் போது துக்கத்தின் மகன் பெனோனி என்று அழைத்தார்கள். யாபேசை குறித்து நமக்கு தெரியும். சரித்திரத்தில் 2 வசனங்கள் தான் யாபேசை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சகோதரனை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். தாய் அவனை துக்கத்தோட பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் என்றால் சோரோ, துக்கம் என்ற அர்த்தம். Your sorrows will turn into joy. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாற்றப்படும். நம்முடைய பெயரை வைத்து துக்கம் என்று அழைத்திருப்பார்கள். யாபேஸ், துக்கம் துக்கம் துக்கம். ஆனால் அவன் இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். என்னை ஆசீர்வதியும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், என் எல்லையை பெரிதாக்கும், தீங்கு துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்தலும் என்று சொல்லி ஜெபம் பண்ணினான். அவன் மற்ற எல்லோரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான் என்பதை வேதம் சொல்லுகிறது. யாபேஸ் துக்கம் என்று அழைக்கப்பட்டவன். புதிய நாமத்தை அவர் கட்டளையிட்டார். He is a God who make and he is a God who called by a new name. சோர்ந்து போகாதீங்க. ஐயோ என்னை குற்றப்படுத்தி பேசுறாங்க, என்னுடைய தோல்வி வச்சு நான் செஞ்ச ஒரு சின்ன காரியத்தை வச்சு இப்ப வரைக்கும் என்ன அழைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் புதிய நாமத்தினால் அழைக்கிறார். புதிய நாமத்தை உங்களுக்கு இன்று வைக்கிறார். எத்தன் என்ற அர்த்தம் யாக்கோபு என்றால். ஆனால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு முற்பிதா. அவனுடைய வாழ்க்கையில், அவனுடைய சந்ததியில கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது. ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணி வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஈசாக்கோடு கூட திரும்ப அந்த வாக்குத்தை புதுப்பிக்கிறார். ஆனால் யாக்கோபுடைய வாழ்க்கையில் அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். 12 கோத்திரங்களை கர்த்தர் எழுப்பினார். கோத்திர பிதாவாய் கர்த்தர் மாற்றினார். ஆனால் அந்த யாக்கோபு ஒரு நாள் ஆண்டவர் சந்திக்கும் போது, தூதனை சந்திக்கும் போது கேட்கிறார், வாட் இஸ் யுவர் நேம்? உன் பேர் என்னப்பா? உண்மையை சொல்றார் ஆண்டவரே, யாக்கோபு. யாக்கோபு என்றால் எத்தன், ஒரு தனி நபர். ஆண்டவர் சொல்றார், இனி உன் பேர் யாக்கோபு அல்லப்பா, இனி இஸ்ரவேல், ஜாதிகளுக்கு தகப்பன். இஸ்ரவேல். ஒரு பெரிய தேசத்தின் பெயரை கொடுத்தார். ஆவிக்குரிய தேசத்தின் பெயரை கொடுத்தார். தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பெயரை கொடுத்தார். இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றினார். மீண்டும் ஏல் பெத்தேல்ல மீண்டுமா இந்த பெயரை கொடுக்கிறார். இனி உன்னி யாக்கோபு அல்லப்பா, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, ஒன்றுக்கும் பயப்படாத இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினார். புதிய நாமத்தை அவர் கொடுத்தார். பல பேருக்கு பல நாமங்களை எடுக்கிறார்கள். ஆண்டவர் நல்லவர். விதவை எனப்பட்டார். விதவை என்று சில பேருக்கு பெயர். அவங்களுடைய பிரச்சனை நிமித்தமாய். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஏசு 54:1 பார்க்கிறோம், பிள்ளை பெறாத மலடியே, கற்ப வேதனைப்படாதவளே. ஒரு மலடியான உங்களுக்கு பிள்ளை பெறாத மலடியே என்று பெயர். கற்ப வேதனைப்படாதவளே என்று பெயர்.
அநாத ஸ்திரீ என்று பெயர். 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு அந்த விதவைகளை குறித்திருக்கிற கிளேசமான பெயர்களை பார்த்தீர்களானால், சிறுமைப்பட்டவளே, அவங்க நாமத்தை எப்படி கொடுத்திருக்கிறாங்க பாருங்க, சிறுமைப்பட்டவள், பெருங்காற்றில் அடிப்பட்டவள், பெருங்காற்றில் அடிப்பட்டவள், சிறுமைப்பட்டவள். அப்புறம் பாருங்க, தேற்றரவற்றவளே, தேற்றரவற்றவள். இப்படி எல்லாம் பெயர் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா நாம் பார்க்கிறோம், கர்த்தர் புதிய நாமத்தை கொடுத்து நம்மை அழைக்கிறார். நம்முடைய ஆண்டவர் புதிய நாமத்தை அவர் கொடுத்து அழைக்கிறார். வெளிப்படுத்தல பார்க்கிறோம், 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், புதிய நாமத்தை அவன் மேல் எழுதுவேன். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு புதிய நாமத்தை கொடுக்கிறபடியினால் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. புதிய நாமத்தை அவர் கொடுப்பார். இரண்டாவது, எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதுல நம்ம பார்க்க முடியும், ஆண்டவர் புதிய ஆவியை இருதயத்தில் தருகிறாரா. இந்த வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து, கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். புதிய ஆவியை கொடுக்கிறார். நியூ ஸ்பிரிட், நியூ ஸ்பிரிட், புதிய ஆவியை கொடுக்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சரியான இருதயத்தை கொடுக்கிறார். புதிய ஆவியை அவர் கட்டளையிடுகிறார். பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமல் சொல்றார். கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலுக்குள்ள போச்சு, நிலைவரமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று கேட்கிறார். நிலைவரமான ஆவி. எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்க்கிறோம். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து நான் புதிய ஆவியை உங்கள் உள்ளத்தில் கட்டளையிடுவேன். நியூ ஸ்பிரிட். பொல்லாத ஆவி, தாறுமாறான ஆவி, பச்சார ஆவி, பிசாசின் ஆவி, பலவிதமான இச்சையின் ஆவிகள், பலவிதமான ஈவில் ஸ்பிரிட் இருக்கு. இந்த ஆவியெல்லாம் கர்த்தர் எடுத்து போட்டு புதிதான ஆவியை நமக்குள் தருகிற கர்த்தர். எது புதிய காரியம், புதிய நாமம். இரண்டாவது, புதிய ஆவியை நமக்குள் கட்டளையிடுகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 பார்க்கிறோம். மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். We need spirit of God to overcome, to be success now from all kind of evil. நமக்குள் புதிய நாமம், புதிய ஆவி நமக்குள் வேண்டும். புதிய ஆவினாலே நிரப்பும் ஆண்டவரே என்று கேளுங்கள். மூன்றாவது, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23. அந்த வசனம் நல்ல ஃபெமிலியரான வசனம், தெரிந்த வசனம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே, கர்த்தருடைய கிருபையே. அதை சொல்லிட்டு அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபையை குறித்து அடுத்தது பார்க்கிறோம். அவைகள் காலைதோறும் புதியவைகள், புதிய கிருபை. We need new grace. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு சமயத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவரே புதிய கிருபையை தாரும் ஆண்டவரே. ஒரு பக்தன் பாடினார்ல, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய கிருபையை தாங்கப்பா. காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதியவைகள். புதிய கிருபை உங்களுக்கு வேணும்னா அதிகாலையில் எழுந்திரிச்சு பாருங்க, தேவனை ஸ்தோத்திரித்து பாருங்க. அநேகருடைய ஸ்தோத்திரத்தில் கிருபைகள் பெருகும். ஸ்தோத்திரம் அதிகமாக பண்ணுனா கிருபைகள் பெருகுமா. அப்ப இந்த கிருபையை புதுசா பெறணும்னா காலையில கிருபைகள் புதுசா இருக்கு. புதிய கிருபையை ஆண்டவர் தர்றார். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம்.
புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம், எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். கர்த்தாவே, உம்மிடத்தில் எங்களை திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது நாங்கள் திரும்புவோம், எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும், எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். புதிய நாட்களை தர்றார். ஐயோ, எல்லாம் பழசாவே இருக்கு, புதியவைகள் ஒண்ணுமே நடக்கல, நாங்கள் புதிய நாளே கொண்டாடலை. ஆண்டவர் புதிய நாளை தருவார். நாட்களை விசேஷிக்கிறவன் கர்த்தருக்கென்று விசேஷிக்கிறான். புதிய ஆசீர்வாதமான விசேஷமான நாட்களை கர்த்தர் உங்கள் குடும்பத்தில் கட்டளையிடுவாராக. பல குடும்பத்தில் உள்ள நல்ல நிகழ்வுகளை பார்க்கும்போது உங்களுக்குள் ஏக்கம் உண்டாகிறது. எனக்கு இப்படி ஒன்று நடக்கலையே, என் குடும்பத்தில் இப்படி ஒரு நிகழ்வு இல்லையே, நல்ல நாளே இல்லையே, இது கர்த்தர் உண்டு பண்ண நாள், இதில் கலிகூர்ந்து மயிலக்கடவோம் என்று நீங்கள் சொல்லத்தக்க அளவிற்கு கர்த்தர் வெற்றியை நாளை உங்களுக்காக தருவார். புதிய நாட்களை அவர் உங்களுக்காக ஏற்படுத்துவார். புதிய நாட்கள். பழைய பாவங்களும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. பழைய காரியத்தை செய்கிறேன், பழைய பாரம்பரியத்தை பின்பற்றுறேன், ஒவ்வொரு நாளும் பழைய நாளை போல இருக்கு, புதுசாவே இல்லை. புதிய நாட்களை அவர் தருகிற கர்த்தர். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31 பார்க்கிறோம். ஏசாயா 40:31 இந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு புது பலனை கொடுக்கிறார். புது பலனை கொடுக்கிறார். புது பலன். காலேபுக்கு பலன் இருந்துச்சு, அந்நாள் கொடுக்கப்பட்ட பலன். மோசேக்குள்ள பலன் இருந்தது. இருக்கிற பலத்தோடு போ, நான் நோடு கொடுப்பேன்னு சொன்னார். பலம் கொண்டு திடமானதா இரு என்று சொன்னார். நான் உன்னை பலப்படுத்துவேன், நீதியின் வலது கரத்தினால் தாக்குவேன். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். சமாதான முறையில் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். பலனை தருகிற கர்த்தர். புது பலனை தர்றார். கர்த்தருக்கு காத்திருக்கின்ற புது பலனை பெற்றுக்கொண்டு கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து, as like eagle will fly on high because they are having new strength. புது பலன். என் ஆத்மாவில் பலன் தர்றவர், என்னுடைய ஆவியில பலன் தர்றவர், என்னுடைய சரீரத்தில் பலன் தருகிறவர். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்று சொன்னார். அதை பவுல் சொல்லுகிறார். அந்தபடி நான் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவனாய் காணப்படுகிறேன். பலவீனமாய் இருக்கும் போதே பலம் உள்ளவனாய் காணப்படுகிறேன். ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறவர். புதிய பலனை அவர் தர்றார். ஆத்துமாவில் சோர்ந்து இருக்கிறீங்களோ, பலம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, நமக்குள்ள பலன் வேணும். நான் பாரத்தோட கவலையோடு எழுதுறாரு. நீங்கள் இன்னும் குழந்தையா இருக்கிறீங்க, பாலை குடிக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் பலன் இல்லாமல் இருக்குது. நான் மாம்சத்தை கொடுக்க முடியல, போஜனம் கொடுக்க முடியல, பலனற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். பலப்படுவோம். கர்த்தருடைய ஆகாரத்தினால், வசனத்தினால் பலப்படுவோம். எசேக்கியேல் 47ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எசேக்கியேல் 47:12. இங்கே ஒரு வித்தியாசமான ஒரு காரியம் இருக்கிறது. மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அவைகளின் கனிகள் புசிப்புக்கும், அவைகள் இலைகள் அவிழத்தக்க மாணவைகள். அப்படின்னா அவிழ்த்தத்தக்க மாணவைகள். மருந்து புதிய கனிகளை கொடுக்கும். நம்முடைய வாழ்க்கை புதிய கனியை கொடுக்கட்டும். நம்முடைய வாழ்க்கை புதிய கனியை கொடுக்கட்டும். ஆண்டவரே, நான் புதிய கனியை கொடுக்கணும். சில காரியம் பார்த்தோம் பாருங்க, புதிய காரியங்கள், புதிய நாமம் அவர் கொடுக்கிறார். ரெண்டாவது, புதிய ஆவியை நமக்குள்ள தர்றாரு. மூன்றாவது, புதிய கிருபையை நமக்கு ஆண்டவர் தருகிறார். நான்காவதாக, புதிய நாட்களை அவர் உண்டு பண்ணுகிறார். ஐந்தாவது, புதிய பலனை அவர் தருகிறார். ஆறாவது, புதிய கனிகளை தர்றார். மிக முக்கியமாய் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாயிருக்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒரு புதிய மனுஷனாய் என்ன மாற்றார். சவுல்கிட்ட தீர்க்கதரிசி சாமுவேல் சொல்லி அனுப்புறார், நீ அங்கே போ, கர்த்தருடைய ஆவி மேல் வரும், நீ தீர்க்கதரிசனம் முறைப்பாய், அப்பொழுது வேறு மனுஷனாவாய். நான் ஒரு புதிய மனுஷனாக மாறணும். ஒரு புதிய மனுஷனாக நான் மாறணும். நான் கர்த்தருக்குள்ள புதிய மனுஷனாக மாறணும். கிறிஸ்துவுக்குள் வந்தால் புதிய சிருஷ்டியாய் மாறுகிறோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, புதிய சிருஷ்டியே காரியம் என்று பார்க்கிறோம். புதிய சிருஷ்டி. நான் புதுசாகணும். என்னுடைய பழைய சோபங்கள், பழைய காரியங்களை மாற்றப்படணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் பார்க்கிறோம், புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிய மனுஷனை நமக்குள்ள தரித்துக் கொள்ளணுமா? ஒவ்வொரு நாளும் என்னை பார்க்கிறவர்கள் புதிதாகி பார்க்கட்டும்.
கிறிஸ்துவின் குணங்கள் புதிதாக எனக்குள் வெளிப்படட்டும். கிறிஸ்துவின் நல்ல சுவாபங்கள் புதிதாக எனக்குள் வெளிப்படட்டும். ஆவிக்குரிய வளர்ச்சிகள் எனக்குள் புதிதாக வருவதாக. ஆண்டவர் நல்லவர். ஒவ்வொரு புதிய புதிய காரியங்கள் எனக்குள் வரட்டும். கொலோசியர் 3:10 பூர்ண அறிவடையும்படி புதிய மனுஷனை என்றிருக்கிற பூர்ண அறிவடையும்படிக்கு புதிய மனுஷனா நாம் மாறணும். ஆண்டவர் நல்லவர். புதிய காரியம் என்று பார்த்தோம். ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? புதிய நாமத்தை தருகிறார். அது மட்டுமல்லாமல் புதிய ஆவியை நமக்கு தருகிறார். புதிய கிருபையை தருகிறார். புதிய நாட்களை தருகிறார். புதிய பலனை தருகிறார். புதிய கனியை தருகிறார். புதிய மனுஷனாய் நம்மை மாற்றுகிறார். இவையெல்லாம் புதிதானவைகளை பெற்றுக்கொள்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? எனக்கு புதிய காரியம் நடக்கணும்னு ஆசை இருக்குல்ல, என் வாழ்க்கையில் புதுசு நடக்கணும்னு ஆசை இருக்குல்ல, பழையவங்களை ஒழிச்சு பாருங்க, பழையவங்களை தூர போட்டு பாருங்க. 3 காரியம் சொல்லுகிறேன். எபேசியர் 4:22-25 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோச போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உடையவர்களாகி பாருங்க. பழைய மனுஷனை களைந்து போட்டு. கொலோசியர் 3:9-10 பார்க்கிறோம். அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு. சகரியா 3 பார்க்கிறோம். வஸ்திரங்களை களைந்து போட்டு, பழையவைகளை களைந்து போடணும். களைஞ்சு போட்டுருங்க. தரித்து கொண்டிருக்கலாம், களைந்து போடுங்க. பழையவைகள் நமக்கு வேண்டாம். பழையவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமாக நினைக்க வேண்டாம். புதிய காரியத்தை செய்கிறேன். 2 1 கொரிந்தியர் 5:7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதான பிசைந்த மாவை இருக்கும்படி பழைய புளிப்பில்லாத மாவை புறம்பை கழித்து போட்டு. 2 பழையதை கழித்து போடணும். சில பாருங்க, சரி ட்ரெஸ்ஸு சரியாக செய்யலைன்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சு பழையதெல்லாம் கழித்து போடுவாங்க. சில குறிப்பிட்ட பண்டிகைலாம் வரும்போது என்ன பண்ணுவாங்க? எல்லாம் க்ளீன் பண்ணுவாங்க வீட்டெல்லாம். பழையதை கழித்து போடுவார்கள். பழையவற்றை களைந்து போட வேண்டும். பழையவைகளை கழித்து போட வேண்டும். நாம் பார்க்கிறோம் ரோமர் 6:6 இனி நான் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் முழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று பழைய மனுஷன் அறையப்பட வேண்டும். 3 காரியம் பார்த்தோம். பழையவைகள் என்ன பண்ணணும்? களைந்து போடணும். பழையவைகளை கழித்து போடணும். பழையவைகள் சிலுவையில் அறையப்பட வேண்டும். பழையவைகளை நீங்கள் ஒழித்து பாருங்கள். புதுசாக மாறுவீங்க. புதிய ஆவியை பெற்றுக்கொள்ளுவீங்க. புதிய நாமத்தில் அழைக்கப்படுவீங்க. புதிய கிருபையை பெறுவீங்க. புதிய பலனை பெறுவீங்க. புதிய ஆவியை பெறுவீங்க. புதிய மனுஷனா மாறுவீங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 43:18-19 இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே தோன்றும். ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீ புதியவைகளை தருகிறவர், புதிய காரியத்தை செய்கிறவர். ஆண்டவரே, பழையவைகள் வார்த்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுடைய பழைய காரியங்கள் எல்லாம் அழிக்கப்படட்டும். பழையவைகள் ஒழியட்டும். பழையவைகள் கலைந்து போடப்படட்டும். பழையவைகள் கழிக்கப்படட்டும். புதிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. புதிய காரியத்தை கர்த்தர் செய்வீராக. ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை தயவு ஒவ்வொருத்தரோடு கூட இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.